ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாராயணத்துல தசகம் 1 3rd ஸ்லோகா கத்துக்கலாம். சத்வம் யத் தே பராபியாம் அப்பரி கலனத்தோ நிர்மலம் தேன தாவத் பூத்தைர் பூத்தைந்திரியைஸ் தே வபுரிதி பகுஷ श्रूयते व्यास वाक्यम तत्स्वच्छत्वात् यद अच्छादित परसुग चित् गर्भ निर्भास रूपम तस्मिन् धन्या रमन्ते श्रुति मति मधुरे सुग्रहे विग्रहेते. पाडलामा सत्वं यत्ते पराभ्याम अपरिकलनतो निर्मलं तेन तावत् भूतैर्भूतैन्द्रियैस्ते वपुरिति बहुश श्रूयते वासवाक्यम् तत्स्वच्छत् तावत् अच्छादित परसुगच्छत् गर्भनिर्भासरूपम् तस्मिन् धन्या रमन्ते श्रुतिमति मधुरे सुग्रहे विग्रहेते. இந்த ஸ்லோகத்தோட மீனிங்க ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் கண்ணனை கேட்டா, கண்ணா நீ யார், உன்னை நான் எப்படி புரிந்து கொள்ளலாம்? அப்போது பகவான் சிரித்து கொண்டே சொன்னார், ஒரு ஊர்ல 3 நண்பர்கள் ஒரு அழகான கிராமத்தில் இருந்தார்கள். அதில் ஒத்த நல்லவன், ஒருத்தர் செயல் வீரன், ஒருத்தர் சோம்பேறி. நல்லவன் எப்போதும் அமைதியாக சுத்தமாக எல்லாருக்கும் உதவி செய்வான். அவனை பார்த்தால் எல்லோருக்கும் சந்தோஷம் வரும். செயல் வீரன் எப்போதும் ஓடி ஓடி வேலை செய்வான், வீடு கட்டுவான், விளையாடுவான், சத்தமாக பேசுவான். சோம்பேறி என்றால் எப்போதும் தூக்கம்தான், பிறகு பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டே படுத்துக்கொண்டே இருப்பான். ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் மிகவும் தூய்மையானவன், எந்த அழுக்கும் இல்லாத, எந்த மாற்றம் இல்லாத ஒளி மாதிரி இருக்கிறேன். அப்ப இந்த சிறுவன் கேட்கிறான், நீ எப்படி கண்ணுக்கு தெரிகிறாய் அப்படின்னு. அப்ப கண்ணன் சொல்றார், வியாசர்கள் பெரிய வேதங்கள்லாம் சொல்ற மாதிரி உங்களை மாதிரி கண்ணு மூக்கு காதுங்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்கிற மாதிரி உங்களை மாதிரி உருவத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் கண்ணன். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குட்டீஸ்? கண்ணா எல்லா இடத்துலயும் இருக்கிறார், ஹி இஸ் எவ்ரிவேர். ஆனா நம்மால் புரிந்து கொள்ள அவர் ஒரு அழகான உருவம் எடுத்துக்கொள்கிறார். நம்மோட விளையாட, நம்மை சந்தோஷப்படுத்த, நம்மால் அவரை நேசிக்க அந்த அழகான உருவத்தில் கண்ணன் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார். அதனால்தான் நல்லவர்கள் சொல்கிறார்கள், கண்ணா உன் உருவம் ரொம்ப இனிமை, நீ ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிறாங்க.